நான் தோற்றுக்கணும் அப்படிங்கிற பயம், தோற்றுக்கூடாது அப்படிங்கிற பயத்திலே நான் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு தெரில. தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ முரண் வந்தாலும், என்ன திருப்பிடலாம், என்னோடய நெரேட்டிவை மாற்றிடலாம், என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்படா நீ படம் பண்ணுவ, இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவேன், உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். எனக்கு நான் ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன். அது என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் வேண்டுகோளாகவே சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்கிட்ட தவிர்த்துருங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். அது என்னை மட்டும் பாதிக்கல, என்னோடய வேலையை பாதிக்குது, என்னோடய நரேட்டிவை பாதிக்குது, என்னோடய சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோடய கலையவோ, என்னோடய ஆர்ட் ஃபார்மையோ, என்னோடய அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி. என்னோடய மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன்.